படத்தோட ஆரம்பத்துல நவேரா அப்படிங்கிற சிட்டி காமிக்கிறாங்க. இங்க ஒரு கசினோ இருக்கு. இதோட பேரு சில்வர் ஸ்டார். இது இப்ப கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்கு. அவ்வளோ கிளைண்ட்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா அதை பத்தி இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது. இவர் கார் டீல் பண்றவரு. இவங்க வந்து வெயிட்ரஸா இருக்காங்க. இவரோட பேரு டாம், இவங்க பேரு டோரி. இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒன்னா இருக்காங்க சப்ளை ரூம்ல. இப்போ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கப்போ டிவில ஒரு லைவ் நியூஸ் வருது. என்ன அப்படின்னா இன்னைக்குதான் பீஸ் டே அப்படின்ற ஈவெண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா உலகம் முழுக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கிறாங்கல்ல, அதை மொத்தமா வந்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிட்டில நார்மலா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குது. இதுதான் வந்து நியூக்ளியர் வெப்பனோட எக்ஸ்ப்ளோசிவ். இது மாதிரி நடந்ததுல இப்போ நெவாடா சிட்டில கரண்ட் போயிடுச்சு. அதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்லயே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் லாக் டோரு. ஸோ பாஸ்கோடு இதெல்லாம் வேணும்னா கரண்ட் வேணும். அதனால அப்பதான் இவங்க வெளியே போக முடியும். இவன் வேற புலம்பிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது அமைதியாயிடுறா, நம்மளை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண எவனாவது வருவான் அப்படின்னு சொல்றா. அப்படிலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது பாஸ், மட்டும் பார்த்தா நம்ம வேலையே போயிடும். ஏற்கனவே வேகாஸ்ல எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு, என்னால் அங்கே எந்த வேலைக்கும் போக முடியாது, எனக்கு வேலை கிடைச்சது இங்கே தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். மட்டும் இந்த வேலையும் போணுச்சு, பாஸ் இப்படி ஒரு கோலத்துல பார்த்தாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு கரண்ட் வந்துருது. ஏ அப்பா, கரண்ட் வந்துருச்சுடா சாமி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கதவை திறந்து வெளியில வராங்க. இவங்க வெளியில வரும்போது டோருக்கு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வினோதமா ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு. ஆனா அதை பத்திலாம் அவங்க பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்போ அவங்க வந்து மெயின் ஹாலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. போய் பார்த்தா அந்த மொத்த கெசனவுமே நாரி போய் கிடக்குது. பயங்கர டேமேஜ். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்த்துட்டு இருக்காங்க. யாரையுமே வேற காணோம். எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து வீல் சேர்ல ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்கு. ஹலோ பாட்டி, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட்டர்ஸ் வந்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அவங்க சேரை நவுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. திட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இடத்துல இடிக்கிறதுக்காக போறாங்க. அதனால இவ தான் போயிட்டு இடிக்காம அவங்கள தடுத்து காப்பாத்துறா. அப்ப திடீர்னு அந்த பாட்டி இருந்துட்டு சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டு இவளை பார்த்துட்டு என்னமோ ஒண்ணு முணங்கிக்கிட்டே அவகிட்ட அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கா தூக்கி வரி போட்டுறது. ஃபர்ஸ்ட் டக்குன்னு தள்ளி விட்டுறா. நமக்கும் என்னடா இது திடீர்னு அட்டாக் பண்ண வராங்களே அப்படின்னு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் தள்ளி விட்டாலும் திருப்பி இந்த பாட்டி என்ன பண்ணுது, அவளையே தான் அட்டாக் பண்றதுக்காக வருது. டேபிள்ல பிடிச்சி தள்ளி விட்டு அவளை கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நல்ல வேலையா எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அவன் தான் வந்துட்டு இவங்கள தடுக்கிறான். அந்த வீல் சேர் இருக்கும்ல, அதை வச்சு அவங்கள தலையில ஒரே போடு, எப்பா சீக்கிரம் வா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த கிழவி சும்மா விடுற மாதிரி இல்ல. இப்ப டாம் மேல ஏறி அவனை வந்து அட்டாக் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவ தான் வந்துட்டு அந்த சேரை மறுபடியும் எடுத்து அவங்க மேல போட்டு இவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. என்னதான் பண்ணாலும் இந்த லேடிய தடுக்க முடியல. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த சேரை எடுத்து கழுத்துல ஒரே சொருகுதான். சாவடி கிழவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்கள வந்து போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறமா தான் அவங்க அமைதியாகிறாங்க. இப்படியே இருந்தா நம்ம கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம்லாம் பார்த்தா சரியா வராது அப்படின்ட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. அந்த இடத்துக்கு மெஜிஷியனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வரான். பேரு ஜென்சன், நம்ம மெஜிஷியன்னே கூப்பிட்டுக்கலாம். இவன் இருந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் வேர் ஹவுஸ்ல இருந்திருப்பான். வெளில வந்து பார்க்கும்போது கரண்ட் போயிருந்திருக்கும். அதனால இவன் தான் சப்ளைவே ஆன் பண்ணியிருப்பான். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு ரூமுக்கு வந்துட்டு வெளியில பார்த்தா பயங்கர கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. சரி செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் மனுஷங்களாவே இல்ல, ஒரு மாதிரி கொடூரமான ஆளுக்கெல்லாம் மாறி எல்லாம் பயங்கர ஜாம்பிஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில பார்த்தா இதுல விக்டர் அப்படிங்கிற ஒருத்த மட்டும் மனுஷனாதான் இருக்கிறான். இன்னும் அங்க இருக்கிற ஜாம்பிஸ் கூட போராடிக்கிட்டு இருக்கிறான். எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த கேசனுக்குள்ளதான் வரதுக்கு ட்ரை பண்றான். அப்ப வரும்போது இடையில ஜாம்பிஸ் தான் அட்டாக் பண்ண வருதே. அப்ப அங்க கீழே கிடக்கிற ஜாம்பிஸை வச்சு அவன் எஸ்கேப் ஆகி எப்படியோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். நல்ல வேலையா கரெக்ட் டைம்ல அந்த மெஜிஷியன் தான் கதவை திறந்து விட்டுறான். இவனும் உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜாம்பிஸ் உள்ள வராம கதவையும் பூட்டிடுறாங்க. ஐயோப்பா, நான் எவ்வளவு நேரம் அந்த ட்ரக்லயே மாட்டிட்டு இருந்தேன் தெரியுமா, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கிற ஜாம்பி கீழே விழுந்த அந்த மனுஷனுங்களெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நல்ல வேலை எனக்கு கதவை திறந்து ஹெல்ப் பண்ணீங்க கரெக்ட் டைமுக்கு அப்படின்னு இவனோட கதையை சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நீ முதல்ல போயிட்டு ட்ரெஸ் ரூம் இருக்கு, அங்க போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஷியன் தான் அவனை அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்த வந்து இவங்க செக்யூர் பண்ணி ஆகணும், எந்த ஜாம்பிஸும் உள்ள வராம இருக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த செக் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா ரெண்டு ஜாம்பிஸ் உட்காந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ரா மீட்டை அப்படியே தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ, அப்படியே கதவை பூட்டி லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க எரிஞ்சிட்டு இருக்க கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. கிச்சன் கதவை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ரூமுக்கு போகிறாங்க. லாண்ட்ரி ரூமு. அங்கே போகும்போதே பார்த்தா ஹால்வேல ஒரு ஜாம்பி வந்துட்டு வாக்கிங் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடியே இவங்களும் ரெண்டு பேரும் மெதுவாக அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்ட் டைம் பார்த்து அதை வந்து பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. ஒரு துணியில் கட்டி இந்த ஜாம்பியை வாஷிங் மிஷின்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க வெளியே வராத அளவுக்கு.
முடிச்சுட்டு அடுத்ததான் இவங்க வந்து டைனிங் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. அது எல்லாமே அங்க இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க வேற. சரி இதுங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே அமைதியா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. விக்டர் வந்துட்டு இதே மாதிரி செக் பண்றதுக்காக போறான். பாத்ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்ட்டு பார்த்தா அங்க ஒரு உடம்பு சரியாத பொண்ணு உட்காந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கிறா. சரி இங்க இருந்து அப்படியே அமைதியா நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அமைதியா போறதுக்கு பாக்குறான். ஆனா டோருக்கு அந்த பக்கம் ஒரு ஜாம்பி நின்றுக்கிட்டு இவனோட கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இருந்து ஒரு குரல் கேட்டு அதை டைவர்ட் பண்ண டைமுக்கு எப்படியோ விக்டர் வந்து அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா ஒரு காரிடார்ல மீட் பண்ணிக்கிறாங்க. சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு போகும்போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ரூமு, அங்க ஒரு பொண்ணு அவ பாதிக்கப்படாம தான் இருக்கா. ஆனா அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜாம்பி உட்காந்து அவ கண்ணு முன்னாடியே ஒரு பாடியை சாப்பிட்டுட்டு இருக்குது. அவ பதறி போயிருக்கா. டாம் தான் இருந்துட்டு ஒன்னும் பயப்படாத, மெதுவா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்றான். சரி நீ இவ்வளவு வந்து எந்திரிச்சு அந்த ஜாம்பி கண்ணில் படாம போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றா. ஆனா அவ நகரும் போது என்னதான் அமைதியா போனாலும் அந்த ஜாம்பி அதை சாப்பிட்றது நிறுத்திட்டு அவளை பாத்துருது. ஐயோ அப்படின்னு இவங்களே பதறி பார்த்துட்டு இருக்க பின்னாடி அந்த மெஜிஷியன் அவனை வேற ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுது. இதான்டா சந்தர்ப்பம் அப்படின்ட்டு இந்த ஜாம்பி இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இன்னும் 2 ஜாம்பிஸ் அங்க இருக்கு. அதுங்க இந்த டாமியும் டோரியும் வேற துரத்த ஆரம்பிச்சிருதுங்க. 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அங்க என் தப்புல வந்த ஜாம்பியை ஒரு கிக்கு விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஜன்னல் வழியா கீழே குதிச்சிடுறாங்க. நல்ல வழியா ஸ்விம்மிங் பூல் இருந்தனால தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஜாம்பியும் பிடிக்கிறேன் அப்படின்னு கீழே விழுந்து அது தரையில விழுந்து செத்து போயிருது. எப்படியோ இவங்க இப்ப இந்த ஜாம்பிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு லேடி இருந்தால அவ வேற மாட்டிக்கிட்டா. இந்த மெஜிஷியனை நல்ல வேலையா விக்டர் வந்து ஃபயர் எஸ்டிங்விஷரை வச்சு அந்த ஜாம்பியை அடிச்சு கொலை பண்ணி காப்பாத்திடுறான். எப்படியோ இவங்க 2 பேரும் இப்ப சர்வே பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் வந்து மாட்டிக்கிட்டா, அந்த ஜாம்பி கொன்றுது. இவன் எப்படியோ இப்ப பூல்ல இருந்து வெளியில வந்துடுறான். இப்ப டோரி வந்து வரணும். அதுக்குள்ள பார்த்தா அங்க இருக்கிற இன்னொரு ஜாம்பி அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலையா அதால வேகமா வந்து ஸ்விம் பண்ண முடியல. இவ அதனால ஜஸ்ட் டைம்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு டாமும் ஹெல்ப் பண்ணிடுறான். அதனால அங்கிருந்து வெளியில வந்துடுறா. 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கிருந்து நேரா இவன் ரூஃபுக்கு போயிட்டு எப்படி நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். கீழே ஃபுல்லா ஜாம்பிஸ் எவன்டா கிடப்பான் அப்படின்னு வந்து சுத்திக்கிட்டு இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரேடியோ வந்து அவன் செக் பண்ணி பார்க்குறான். எந்த ஒரு சிக்னலும் வர இல்லை. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெயின் டோர் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பெரிய சேர் இதெல்லாம் வச்சு லாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விக்டர் மட்டும் ஜாலியாக உட்காந்து ஸ்விம்மிங் பூல்ல பிக்னிக் வந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் டைம் ஆகுது. இவங்க வந்து ஒரு இறந்து போன பாடி இருக்கும், அதை வந்து வெளியில தூக்கி போடுறதுக்காக வராங்க. அப்பதான் பாக்குறாங்க இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நின்றுகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்குதுங்கன்னு. நின்ன மேனிக்கே அப்படியே எல்லாமே தூங்குதுங்க. இப்போ மறுநாள் காலையில ஆகுது. இவன் இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற பில்டிங்கோட கனெக்ட் பண்ணி அங்க போறதுக்கு முயற்சி பண்றான். ஏன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் சப்ளைஸ் இதெல்லாம் வேணும்ல அவங்களுக்கு. ஸோ அது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த கட்டையெல்லாம் அவன் வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா கொஞ்ச தூரம் நெருங்கும் போது அந்த கட்டை உடஞ்சு கீழே விழுந்துருது. ஐயோ அவ்வளவுதானா அப்படின்னு பார்க்கும்போது ஆனா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அந்த டோரை வந்து அவன் பிடிச்சிடுறான். அதனால உயிர் தப்பிச்சிட்டான். அப்படியே இவங்களோட நாட்கள் கொஞ்ச நாளா போகுது. இவங்களுக்கா போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பயும் செய்யற மாதிரி ஒரே வேலை தான். எப்ப பார்த்தாலும் கார்ட்ஸ் விளையாடுறது, சரக்கு அடிக்கிறது, தம்மு போடுறது, இப்படியே போயிட்டு இருக்கனால இவங்களுக்கு போர் அடிச்சிருது. இப்போ இந்த மெஜிஷியன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா நம்ம இங்கே இருந்தோம்னா சாக வேண்டிதான், அதனால இங்க இருந்து ஏதாவது ஒரு தீவுக்கு போயிடலாம். ஏன்னா இப்படியே இருந்தாலும் நமக்கு சாப்பாடு பஞ்சமும் வந்துடும், சாப்பாடு சப்ளைஸும் நம்ம கிட்ட அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா நம்ம டாமுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனா இவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இது ரொம்பவே கேவலமான ஐடியா அப்படின்னு சொல்ல விக்டரும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். இவன் எந்திரிச்சு போக பின்னாடியே டாம் வரான். என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, இங்க இருந்து போறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிட்டு இருக்கிறா. இங்க பாரு உனக்கு வந்து குடிக்கிற வேலை மட்டும்தான், அது மட்டும்தான் உனக்கு முக்கியம், அதனால உனக்கு எப்படா இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்ட அவன் கையில இருந்த சரக்கு பாட்டில கீழே போட்டு உடைச்சிடறான். உன்னோட சுயநலத்துக்காக நீ கண்ட மெனிக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டு போறான். அப்படின்னா உன்கிட்ட நல்ல பிளான் இருந்தா கொண்டு வா, கண்டிப்பா அதை நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லி அனுப்பிடுறா. இவனும் வந்து நான் கண்டிப்பா ஒரு நல்ல பிளானோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஃபர்ஸ்ட் நிலவரம் என்னன்னு பாக்குறான். பார்த்தா தூரத்துல இருந்து சில ட்ரக்ஸ் வந்து வரதான் அவன் வந்து பாக்குறான். அப்படின்னா இங்க வந்து சர்வைவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னா அவன் வச்சிருந்த ரேடியோ அதை வர கீழே போட்டுறான். இருந்த ஒரு ஹோப்பும் போயிடுச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லா ஜாம்பிஸ் வர இருந்துட்டு இருக்கு. இவனால அவ்வளோ ஈஸியா இவங்க யாராலையும் இங்க இருந்து போக முடியாது. நைட் டைம் ஆகுது. எல்லாரும் ரூஃபுக்கு வந்து என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ரேடியோவும் இல்லை, சிக்னலும் அனுப்ப முடியாது. என்ன பண்ணலாம், இப்போ அந்த ட்ரக்கை எப்படியாவது நம்ம பக்கம் திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விக்டர் இருந்துட்டு அங்கே ஒரு பேரல் இருக்கும், அதுல நெருப்பை பற்ற வைக்கிறான். சரி இதை பார்த்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ரொம்பவே சின்னதாக தான் எரியுது. தூரத்துல இருந்து பார்த்தா இது தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பேசும்போது இந்த பில்டிங்க்கு பக்கத்துல வந்துட்டு
ஒரு ஸ்பாட் லைட் இருக்கும். சரி அதை போயிட்டு நம்ம ஆன் பண்ணி விடுவோம், நம்ம இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நைட்டு தூங்கும்ல, அதனால இந்த டோருக்கு வந்து பாதுகாப்பா இந்த மெஜிஷியனை வச்சுட்டு போறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இப்ப அவங்களுக்குள்ள வந்து பாதுகாப்பா வந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ஜாம்பிஸ் அப்படியே நின்ன மேனிக்கு தூங்குறனால எந்த பிரச்சனையும் இல்லை. மெதுவா போயிட்டு இருக்க போற வழியில இவ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பாக்குறா. அவரும் வந்து ஜாம்பி தான், பட் இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட கன் இருக்கும். ஒரு சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்து எடுக்க ட்ரை பண்றா. கன்னை எடுக்கும்போது பார்த்தா டக்குன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவ கையை பிடிச்சிடுறான். ஆனா அவன் வந்து இன்னும் முழிக்கல. யாராவது நமக்குள்ள இருந்து ஏதாவது எடுத்தா பிடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதுல தான் பிடிச்சிருக்கான். ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா கையை மெதுவா எடுத்து விட்டுட்டு கண்ணையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து சைலண்டா போயிட்டு எப்படியாவது லைட் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு மெதுவா தான் முடிஞ்ச வரைக்கும் போறாங்க. ஆனா திடீர்னு அவங்க போகும்போது கீழே இருந்த ஒரு கேனை வந்து தள்ளி விட்டுறாங்க. இதனால ஒரு ஜாம்பியோட சத்தம் வந்து கேட்டு அது எந்திரிச்சிருது. ஐயோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் மெதுவாவே போங்க, வேகமா ஓடிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இருந்து கத்திக்கிட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் அவங்க அதை வந்து கவனிக்கிற மாதிரி இல்ல. பின்னாடி ஜாம்பி வர இவன் என்ன பண்றான்னா கையில ஒரு சுத்தி வச்சிருந்திருப்பா, அதை வச்சு அதை ஒரே போட்டு அந்த இடத்துல வந்து காலி பண்றா. அப்புறம் என்ன, எப்படியாவது இந்த ஸ்பாட் லைட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் அந்த ஸ்பாட் லைட்டை ஆன் பண்றாங்க. அதை ஆன் பண்ணி லைட் வெளிச்சம் பட்டுருது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன ஆயிருதுன்னா, இந்த வேனோட மியூசிக்கும் ஆன் ஆகி பிளே ஆக ஆரம்பிச்சிருது. மியூசிக்கோட சத்தம் கேட்டது தூங்கிட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸும் எந்திரிச்சு இந்த வேன் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருதுங்க. மிஸ்ல நல்ல வேலையா யாரும் பாதிக்கப்படாம அந்த ட்ரக் மேலே வந்து ஏறிக்கிறாங்க. அதுங்களா எல்லாம் வெறி கொண்டு இங்க வந்து சுத்தி நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ எப்படா தப்பிக்க போறோம், இத்தனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம மெஜிஷியனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அவன் என்ன பண்றான்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ரா மீட் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் எடுத்து போடுறான். அதை வந்து அதுங்க வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் வந்து போதுமானதா இல்ல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாம்பிஸை தான் திசை திருப்ப முடியுது. இந்த இடத்துல இன்னும் நிறைய நிக்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேல, அந்த ரிமோட் கார் இருக்கும்ல, அதுல வந்துட்டு சில ஸ்பார்க்கிள்ஸ் இதெல்லாம் கட்டி விட்டு அதை வந்து ஓட விடுறான். அதோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பக்கம் திசை திருப்பி போக ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை வச்சு சீக்கிரம் வாங்கடா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஃபுல்லா வெடிச்சு சதறி முடிஞ்சிருது. அதனால இப்ப அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாததுனால திரும்பி பார்த்தா இவனுங்க ஓட, இவனுங்களை திருப்பி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால ரொம்ப தூரத்துக்கு ஓட முடியல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு காருக்குள்ள போயிட்டு இவங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்க்குள்ள இருந்து பார்த்தா இந்த ஜாம்பிஸ் எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருக்குங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுங்க. சரி கொஞ்சம் வந்து இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்க்கல, இவன் திருப்பி அந்த ரிமோட் கார் ஆக்டிவேட் பண்ண அந்த சான்ஸை வச்சு இந்த விக்டர் மட்டும் அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அவன் வந்துட்டு எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற மற்ற 2 பேரை பத்தி கவலைப்படல. அவன் மட்டும் இப்போ எப்படியோ இங்க வரதுக்கு பாக்குறான். வழியில வர ஜாம்பி எல்லாத்தையும் அவன் வந்து போட்டு தள்ளுறான். அமௌண்டோரியும் அதே மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வந்தா, ஆனா இவங்க வர வழியில ஃபுல்லா ஜாம்பிஸ் வந்து பிளாக் பண்ணிருதுங்க. அதனால பக்கத்துல இருந்த பஸ்ஸுக்குள்ள போயிட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பஸ்ஸை சுத்தி ஃபுல்லா எல்லா ஜாம்பிஸும் மொய்க்கிற மாதிரி மொச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு பக்கம் இந்த விக்டர் அவன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ள வந்துட்டான். இந்த உள்ள வந்ததுல மெஜிஷியனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இவன் வரும்போது மற்றவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராம நீ மட்டும் இப்படி செல்ஃபிஷா வந்துட்டியாடா முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டுறான். அப்ப அவன் இருந்துட்டு இதை பாரு, இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், வேணும்னா நீ போய் கதவை திறந்து அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு அப்படிதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். பக்கம் பஸ்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இதுக்கு காரணம் தான். ஆனா 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா உள்ள பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு ஜாம்பி வந்து இருக்குது. அது டக்குன்னு இவனோட கையை வர கடிச்சிருது தம்ப. ஐயோ நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல இவ கண்ணு வச்சிருந்ததுனால அந்த ஜாம்பி அந்த இடத்துலயே சுட்டு கொள்றா. அதான் அந்த ஜாம்பியை இப்போ சுட்டு கொன்னாலும் இவனோட கையை வந்து அது கடிச்சு பிடிச்சு, அதனால எங்க இவனும் பாதிக்கப்பட்டுருவானோ அப்படின்னு பயந்து இவனோட அந்த தம்பு விரலை மட்டும் அவ வந்து கட் பண்ணி எடுத்துடுறா. இதனால உனக்கு ஒன்றும் ஆகாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பின்னாடி ஒரு ஜாம்பி டக்குன்னு வந்து நிக்குது. அவளுக்கு அள்ளு விட்டுருது. நல்ல வேலை கட் பண்ண தம்பு அதை தூக்கி போடா, அது உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி சாப்பிட்றப்ப இவ ஷூட் பண்ணி கொன்னுடுறா. எப்படா தப்பிக்க போறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த மிலிட்ரி வேன் வந்து உள்ள வந்துருது. ட்ரக் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் சுட்டு தொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாதி ஜாம்பிஸ் செத்து போயிருது, பாதி ஜாம்பிஸ் அங்க இருந்து பயந்து ஓடி போயிருதுங்க. அதனால எல்லா ஜாம்பிஸையும் இவங்க எப்படியோ விரட்டிடுறாங்க. இப்ப டாமட்டோரியும் வெளியில வந்துட்டு, ஏண்டா என்னதாயா இங்க நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரிதான் உலகம் ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அப்பா அவங்க இருந்துட்டு கண்ணை வச்சு அவன் மூஞ்சில ஒரே போடு, இப்படிலாம் எந்த இடத்துலயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டீம் வந்து ரேடியேஷன் வச்சு இவங்க 2 பேரும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நைட்டு சேஃபா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த கெசினோக்குள்ள தான் போறாங்க. ஒரு பெட்டு அதை பார்த்தா ஜாம்பி தான், அதை கயிறு கட்டி பெட்டு மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே கெசினோக்குள்ள வராங்க. அப்படி வரதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து செக் பண்ணிக்கணும்ல, ஏன்னா இந்த மிருகங்க இருந்து அவ்வளோதான் அட்டாக் பண்ணா, அதனால ஃபுல்லா செக் பண்றாங்க. வழியில அங்கங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து போட்டு தள்ளுறாங்க.
கூட்டத்துக்கு கருப்பா இருந்தவர் தான் தலைவர். எவரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவரோட பேரு சிண்டி. இவள நம்ம சுருள முடியும்னு சொல்லிக்கலாம். இவ இருந்துட்டு அவன் குடிக்கிறத பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்கா. கையில வேற அடிபட்டிருக்கும்ல. இவ வந்து ஒரு டாக்டர் தான். அதனால இதை வந்து நான் பாத்துக்கிறேன், இவரெல்லாம் குடிக்காத உடம்பு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து கொஞ்சம் அன்பா பேசி பழகிறதுக்கு பாக்குறா. ஆனா இது எதுவுமே நம்ம டோரிக்கு பிடிக்கல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு பாக்குறா. ஏன்னா இதுக்கு மேல இது டெவலப் ஆயிடக்கூடாதுன்னு. இவ வந்து பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் இருந்துட்டு அந்த பெட் இருக்கானே அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். என்னடா இது ஜாம்பியெல்லாம் பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு அவங்க அப்பா இந்த நேரத்துல கூப்பிட்டு, இதை பாரு, நீ யார்கிட்டயும் இவ்வளவு க்ளோஸாலாம் பழகக்கூடாது, இந்த மனுஷங்களை நீ நம்பவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. நேரத்துல டோரி இருந்துட்டு எங்கேயோ வெளியில போறா. அப்போ ஒரு சோல்ஜர் வந்து அவளை தடுத்து, இதை பாரு, நீ இந்த மாதிரி தனியா எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். யோ, நான் ரெஸ்ட் ரூம் போறையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வரா. உள்ள வரும்போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு லேடி சோல்ஜர் அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்னாச்சு, இவங்களும் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவ அதுக்கப்புறமா வேற ஒரு ரூமுக்கு போறா. அந்த ரூம்ல போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்களும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி தான் இருக்காங்க. இவளுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவங்களும் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு. அதனால இந்த மெஜிஷியனும் டாமும் அவங்க கிட்ட போயிட்டு இதை ஷேர் பண்றா. ஏதோ ஒன்று இந்த சோல்ஜர்ஸ் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு இவன் வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா அதை பத்திலாம் இவங்களுக்கு வந்து கவலை இல்லை டாமுக்கு. நீ என்னமோ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அவனுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிக்கு வந்து போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம மெஜிஷியனும் வந்து போறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, டோரி சொன்னது உண்மையா இருக்குமோன்னு ஒரு டவுட். அதனால ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்ப பார்த்தா இந்த இடத்தோட லீடரும் மற்ற சோல்ஜர்ஸும் பேசிட்டு இருக்கிறத அவன் வந்து கேட்டுறான். இங்க இருந்த சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இவங்க வந்து சப்ளைஸ்க்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஃபுட் எல்லாமே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோல்ஜர்ஸும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடும். வந்து கிச்சன்ல எல்லாம் சப்ளைஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது, ஃபுல்லாமே காலியா இருக்கும். ஸோ இதுக்காக தான் இவனுங்க வந்திருக்கானுங்க, ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள வந்து சைலண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது இந்த விக்டர் பையனும் இவங்களோட ஒரு ஆளு, அவனும் இவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு. அட பாவி, இவ்வளவு நாளா ஏமாத்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. பின்னாடியில இருந்து ஜாம்பி வந்து இவனை பயன்படுத்திடுது. அதனால இவன் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வெளியில வந்துடுறான். ஆஹா, நம்ம கிட்ட ஒரு ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு பார்க்க இவ இருந்துட்டு எல்லாம் ஏமாத்துறீங்களா அப்படின்னு சத்தம் போட இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்பா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்க, ஆமா உண்மைதான், இவங்க எல்லாரும் இங்க இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு எங்களை இங்கே விட்டுட்டு போறதுதான் பிளான் பண்றாங்க, இவங்க எல்லாம் போய் தான் சொல்லிட்டு இருக்கானுங்க, அது மட்டும் இல்ல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதிக்க வரப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு பேச இந்த பொண்ணு இருந்துட்டு இதெல்லாம் உண்மைதானப்பா, உங்களை விட்டுட்டு போறதுக்கா பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறா. இதோ பாரு சிண்டி, உனக்கு எதுவும் தெரியாது, நான் இவங்களை விட்டுட்டு போறதால எந்த ஒரு பிளானும் இல்ல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அது கூட இவ இருந்துட்டு அந்த விக்டரை வேற வந்து பயங்கரமா கேவலப்படுத்துறா. ஏன்னா எங்கள்ல ஒரு ஆளு மாதிரி இருந்துகிட்டு அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. இதோ பாரு, நம்மள தப்பிக்கணும்னு தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்துல பார்த்தா அந்த மெஜிஷியன் கிட்ட கன் இருக்கு. ஆமா, உன்கிட்ட ஏன் கன் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு இவர் வந்து அமைதிப்படுத்த பாக்குறாரு. நிமிஷம் தான், அதுக்குள்ள நான் கன் எதுக்கு வச்சிருந்தேனா அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ளாரியா அங்க இருந்த ஒரு சோல்ஜர் அவரோட கன் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை சுட்டு தள்ளுறாரு. இந்த டோரி இருந்துட்டு ஐயோ இவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு பார்க்க போற மாதிரி நடிச்சு அவனோட உடம்புல இருந்த கன்னை அவ எடுத்துக்கிறா. எடுத்த இப்ப வந்து இவங்க எல்லாரும் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளா அங்க இருக்கிறவங்கள ஷூட் பண்ணிட்டு கெசினோக்கு வந்து ஓடி போயிடுறா. இவங்க எல்லாருமே வந்து கீழே பேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஏரியால தான் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்க, நமக்கு வேற வழி இல்லை, டைமும் இல்லை, நம்ம இங்க இருந்து அவளை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு இவர் ரெடி ஆகுறாரு. இந்த பொண்ணு இருந்துட்டு டாமன் எங்க கூட வந்துரு அப்படின்னு வந்து கூப்பிடுறா. அப்ப இவ இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்ளைஸ் வந்து ஒரு ரூம்ல இருக்கு, நம்ம அந்த ரூம்ல போயிட்டு அந்த சப்ளைஸை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போறான். சரி, அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே சாப்பாடு வேணும்ல என்ன இருந்தாலும் அதனால வந்து போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு ரூம் இருக்குது. இவன் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி சப்ளைஸ் இருக்க அலோ பண்ணுவான்னு பார்த்தா அந்த ரூமோட லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட அதுல கதவை திறந்து அங்க நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். அதுங்க எல்லாரும் இந்த சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாம் எஸ்கேப் ஆகுறானுங்க. அங்க இருக்கிற ஜாம்பிஸ் வந்து நிறையவே இருக்கிறதுனால இந்த சோல்ஜர்ஸால தாக்கு பிடிக்க முடியல. வேற அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை டேக்கிள் பண்ணி அவன்கிட்ட இருந்து ஒரு கன்னு வெப்பன் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப இவங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க. இவங்களோட டீம்ல இருந்தவங்களும் இப்ப பாதிக்கப்பட வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இவங்களுக்கு வந்து இப்போ டைம் கிடையாது. அதனால இந்த லீடர் இருந்துட்டு மிச்சம் இருக்கிற நம்மளாவது இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும், இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நம்மளும் இங்க மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா இருக்கிறவங்க மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில ஆகுது. இவ கூலா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கா. அப்ப டாம் தான் இருந்துட்டு இதை பாரு, நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா சாப்பாடு இல்லாமலே செத்து போயிடுவோம், அதனால இங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இவளா மனிதநேயம்ன்றது சுத்தமா அழிஞ்சு போச்சு, அதனால எனக்கு நம்பிக்கை
நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றா. இப்ப கீழே வந்து சில ஜாம்பிஸ் அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி எப்படினாலும் நம்ம இங்க இருந்து போறதுக்கு முயற்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்றாங்க. ஒரு கயிறு அதை போட்டு அங்க இருக்கிற ஒரு ஜாம்பியை தூக்கு போட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது வந்து அந்த கயிறுல கழுத்தை வந்து மாட்டி பாதியில தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல அதோட உடம்புல இருக்கிற சாவி அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வண்டி வேணும்ல. நல்ல வேலையா அது கீழே விழுந்து செத்து போயிருது. இவங்க 2 பேரும் இப்ப வந்து கராஜ்க்கு வராங்க. இந்த இடத்துல எந்த காரோடது அது அப்படின்னு சொல்லிட்டு சாவிக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கும்போது பார்த்தா டாமோட காலை ஏதோ ஒரு சாம்பி வந்து பிடிச்சிருது. அவன் உடனே ஷூட் பண்ண இந்த சத்தம் கேட்டு காரோட அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த அலாரம் சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு மற்ற சாம்பிஸ்லாம் வேற வர ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோ எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்ட இந்த நேரத்துல ஒரு சாம்பி வர அவன் ஷூட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு இருந்துட்டு காருக்குள்ள ஏறி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா தலைவலிய அந்த காரோட டாப்குள்ள உள்ள விட்டு அவன் வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் திறந்தாது வெளியில போயிடலான்னு பார்த்தா டோருக்கு வெளியிலயும் ஒரு சாம்பி. எப்படியோ அந்த 2 சாம்பி இவ சமாளிச்சு இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீ கரெக்டா எந்த காரோடது அப்படிங்கறதையும் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்பா இங்க இருந்து சீக்கிரம் தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு வெளியில போலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. பாஸ்வேர்டு தேவை. ஐயோ பாஸ்வேர்டு தெரியல இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேற வழியே இல்லை இந்த கதை உடச்சிக்கிட்டு வெளில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ காரை செம ஸ்பீட்ல ஆக்டிவேட் பண்றா. ஆனா எதுவுமே ஆகல அதுக்கு. அது என்ன நம்ம ஒரு டோர் அட்டாக்குன்னு உடைய அதுல ஒரு சின்ன கீரல் கூட விடல. ஐயோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இவன் என்ன பண்றான்னா அந்த லாக்கிங் சிஸ்டமை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அப்பயும் எதுவும் ஆகல. இவன் ஷூட் பண்ற சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் தான் நிறைய வருது. நல்ல வேலையா இவங்க வந்து படி இருக்கிற ஏரியாவுக்கு போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட் டைமும் ஆகுது. இவங்க ரூஃப்ல உட்காந்துட்டு குடிச்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்ல அந்த நேரத்துல அவங்க ஒரு ஜாலி மூடுக்கு போய் ஜாலியா இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு கார் வர சத்தம் கேக்குது. என்னடா அது இந்த நேரத்துல யாரு கார்ல வரா யாரும் சர்வைவர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தா அது நம்ம சுருட்ட மண்டக்காரி சிண்டி தான். அவ அழுதுகிட்டே கார்ல செம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கிறா. ஆப்போசிட்ல ஒரு காரு அதுக்கப்புறம் நிறைய ஜாம்பிஸ்லாம் இருந்ததுனால இவளோட கார் வந்து கிராஷ் ஆகி குப்பரக்க கீழே விழுந்துருது. அந்த இடத்துல நிறைய ஜாம்பிஸ் வேற இருக்குது. இவ எப்படியாவது இப்ப கவிழ்ந்து கிடக்குறா வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தா இவ வர வழியில ஒரு ஜாம்பி வந்து இவளை பாத்துருது. அங்க இருக்கிற மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் இப்ப தூங்கிட்டு தான் இருக்கும். ஒரு ஜாம்பி இவ கிட்ட வர இவ என்ன பண்றான்னா அதை ஷூட் பண்றா. ஷூட் பண்ண சத்தம் கேட்டு இப்ப மற்ற ஜாம்பிஸும் எல்லாமே இவ கிட்ட வந்து சரௌண்ட் பண்ணிருதுங்க. இவ ஒரு ஆளு அதுவும் ஒரே ஒரு துப்பாக்கி. எப்படா இவ்வளவு பேரை சமாளிக்க போறோம் நம்ம கதை முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுகிட்டு இருக்கேல நம்ம ஹீரோ டாம் அவன் மாசா வரான். கசினோல இருக்கிற ஒரு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இது அதை எடுத்துக்கிட்டு எப்படியோ அதை வந்து இந்த பொண்ணையும் காப்பாத்தி இங்க இருந்து சர்வே பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். இதுல வந்து ஒரு பால் மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே நெட்டட் கவர் பண்ணிருக்கனால இவங்களுக்கு எதுவும் ஆகல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டோரி அவ வேற இவ்வளவு கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கிறா. இது எல்லாம் உங்களாலதான். இப்ப நீயும் வந்து இப்ப வந்திருக்க உனக்கு பாதிப்பு இருந்தா என்ன பண்றது நாங்க இவளெல்லாம் நம்பாத நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிட்டு இருக்கிறா. அப்பதான் இந்த சிண்டிங்கிறவ உண்மையை சொல்றா. ஆக்சுவலா எங்களோட சோல்ஜர்ஸ் இது மாதிரி ஜாம்பி அட்டாக்னால பாதிக்கலாம் படல. அந்த ரேடியேஷன்னால அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதனாலதான் அவங்க அந்த மாதிரிலாம் உடம்பு முடியாத மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ட்ரக்ல போன எல்லாருமே வந்து ஜாம்பிஸா மாறிட்டாங்க. அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரொம்ப வேகமா மாறிட்டாங்க. நான் மட்டும்தான் அதுல தப்பிச்சது. என்ன வந்து என்னோட அப்பா ட்ரக்குக்குள்ள வந்து ஒளிய வச்சிருந்தாரு. அதுல இருந்து தான் நான் வந்து இப்ப இங்க தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு இவ வந்து நடந்த விஷயங்கள சொல்றா. ரேடியேஷன் பாதிக்கப்படாத ஒரு இடம் லேக் அது வந்து ஒரு இடம் இருக்கு. அங்கதான் போகணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்க வெளியில ஒரு பெரிய கோடாரியை வச்சுக்கிட்டு இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ அந்த ஸ்ட்ராங்கான ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருச்சுங்க போல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு டோரிக்கு வந்து கோவம் தான் வருது. இவ்வளவு நேரம் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அது இதுன்னு சொன்னா உடனே நம்ப முடியுமா போடி அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு ரூஃபுக்கு வந்துடுறா. அங்க இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட அவளுக்கு தான் வந்து உடம்பு அஃபெக்ட் ஆகுது. அப்படியே உட்காந்துருக்க இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் இருந்துட்டு இவன் வந்து போதையில இருந்திருப்பான். அதனால தெரியாதனமா தன்னோட பிரெக்னெண்டா இருந்த மனைவியை வந்து கொண்டிருந்திருப்பான். அதை பத்தி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்பதான் இந்த சிண்டிங்கிறவ சொல்றான் இவளுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து கார்சன் அப்படிங்கிற ஒரு வேற ஒரு நகரத்துல வந்து இருக்கிறா. இப்ப அவ உயிரோட இருக்காளா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இவ சொல்லும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம இங்க இருந்து போகும்போது கண்டிப்பா அந்த சிட்டிக்கு போயிட்டு அவளையும் கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்ப 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டோரி இருந்துட்டு அவளோட பேக்கை செக் பண்றா. அப்படி செக் பண்ணும்போது 2 பாம்பு வந்து இருக்கிறத பாக்குறா. இது எதுக்கு இவளுக்கு நமக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறா. இந்த டாம் அவன் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஜாம்பி அந்த இடத்துல இருக்குது. ஐயோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வந்து அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணான். என்னதான் அவன் வந்து தடுக்க முயற்சி பண்ணாலும் முடியல. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல வேலையா பின்னாடியில இருந்து இந்த சிண்டி தான் வந்துட்டு அதோட கழுத்துல சொருகி அதை அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுறா.
அப்புறமா அவங்க ரூஃபுக்கு போயிட்டு கீழே நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வீக்கா சுத்திக்கிட்டு இருக்கிற மற்ற ஜாம்பிஸை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வேற ஒரு டோரை உடச்சிக்கிட்டு மற்ற ஜாம்பிஸ் உள்ள வர முயற்சி பண்ணுது. இவ்வளவு வந்து தடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல முடியாது, உங்ககிட்ட தான் பாம்ஸ் இருக்கே, அதை செட் பண்ணி வெடிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதனால கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ், அந்த கேஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பாம் செட் பண்ற வேலையை இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம டோரி என்ன பண்றான்னா சுத்தியல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ வந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறா. கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட் பண்ற நேரத்துல நம்ம உயிர் முக்கியம் நமக்கு அப்படின்ட்டு ஓடி போயிடுறா. இவங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அவ கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனா இவங்க போற வழியில எல்லாம் அங்கங்க ஜாம்பிஸா தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இவங்க வந்து போறாங்க. அமைதியா போறதுக்கு தான் பாக்குறாங்க. ஏன்னா 1-2 ஜாம்பினா சமாளிக்கலாம், நிறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த ரூம் கதவுக்கு போயாகணும். ஆனா அங்கேயும் நிறைய ஜாம்பிஸ் வந்து இருக்குதுங்க. டைரக்டா இவங்களால போக முடியாது. ஸோ அங்கங்க சேர்ஸ் எல்லாம் கிடக்கு. அதுக்கு நடுவுல நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அமைதியா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த நேரத்துல பார்த்து இந்த சுருட்டமண்டியோட காலை வந்து ஒரு ஜாம்பி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அவளை அட்டாக் பண்ண பாக்குது. அவ கையில ஒரு குச்சி வச்சிருந்திருப்பா. அதை வச்சு அதை அட்டாக் பண்ண பாக்குறா. இருந்தாலும் முடியல. நல்ல வேலையா கரெக்ட் டைமுக்கு டாம் வந்து அந்த ஜாம்பியை அந்த இடத்துல நாக் அவுட் பண்ணி போட்டு தள்ளுறான். அங்கிருந்து தப்பிச்சு இப்ப கீழே வந்து படிக்கட்டு இருக்கும். அந்த இடத்துல இவங்க வந்து வராங்க. டாம் வந்து கரெக்டா சேஃபா லேண்ட் ஆயிடுறான். இப்ப கரெக்டா இறங்கும் போது ஒரு ஜாம்பி இவளோட தலைமுடிய மேல இருந்து பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது. அவளால கீழேயும் இறங்க முடியல, மேலேயும் ஒன்றும் போக முடியல. இவ வேற காலை ஆட்டுற ஆட்டுல இவனோட மண்டையில ஒரே உததான். அவன் கீழே போய் விழுந்துடுறான். நல்ல வேலையா அந்த ஜாம்பியால இதுக்கு மேல அவளை பிடிக்க முடியாததுனால கீழே விட்டுருது. அதனால இவங்க 2 பேருக்கும் பெருசா எதுவும் அடிபடல. சரி, இங்க இருந்து சீக்கிரம் போலாம் அப்படின்னு பார்த்தா கீழே விழுந்ததுல இவளுக்கு கால் வேற அடிபட்டிருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த டோரி வேற சுத்தியில வச்சுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வரா. என்னடா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை பின்னாடி ஒரு ஜாம்பி இருந்திருக்கும். அதை தான் வந்து போட்டு தள்ளி இருந்திருப்பா. சரி, ஓகே, சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கைத்தாங்களா ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல இவளுக்கு கோவம் வருது. எனது வேற இடத்துக்கு போக போறீங்களா? இங்கேருந்து நம்ம உயிரோட தப்பிக்கிறதே பெருசு. அந்த குழந்தைலாம் அங்கே உயிரோட இருக்குமான்னு நமக்கு தெரியாது. நம்ம அதெல்லாம் அங்கெல்லாம் எங்கேயும் போறது இல்லை அப்படின்ட்டு இவ கத்துறா. ஆனா டாம் இருந்துட்டு இதை பாரு, உன்ன மாதிரி சுயநலவாதியெல்லாம் இருக்க முடியாது, நம்ம போய் அந்த குழந்தைய காப்பாத்திட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்து கையில இருந்து சுத்தியில வச்சு அவங்க 2 பேத்தையுமே அடிச்சு போட்டு அவ மட்டும் அங்க இருந்து போயிடுறா. இல்ல, கார் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ஜாம்பிய முடிஞ்ச வரைக்கும் அவ போட்டு தள்ளுறா. இவகிட்டதான் அவகிட்ட இருந்து சுட்ட பாம் இருக்குமே, அதை வந்து இப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிடறா. இப்போ ஒரு ஜாம்பி வர இவளை அட்டாக் பண்றா. இருந்தாலும் அந்த ஜாம்பி நேரா வந்து அவளை லிப் கிஸ் பண்ணிருது. அவளை வந்து இப்ப மாத்தி விட்டுருது அட்டாக் பண்ணி. அதனால இப்ப இவளும் வந்து மாற ஆரம்பிக்கிறா. பாம் வேற இப்ப வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக அந்த இடத்துல இவ வந்து பயங்கரமா வந்து பாதிக்கப்படுறா. இப்ப கரெக்டா வெளியில கொஞ்சம் அப்படியே தள்ளாடி வர அங்க நிறைய ஜாம்பிஸ் விழுந்துரும். அவ்வளவுதான், இவளோட கதை இந்த இடத்துல முடிஞ்சு. இவங்க 2 பேரும் இப்பதான் கொஞ்சமா சுயநலவு வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேற செட் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ கரெக்டா அவங்க 2 பேரும் போக அந்த பில்டிங் வந்து கொஞ்சம் வெடிச்சு அங்கங்க செதற ஆரம்பிக்குது. இவங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் சேஃபா அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. நல்ல வேலையா இப்ப அந்த கார் சாவியோட இருக்கும், டோரும் வேற ஓப்பன்ல இருக்கும். எப்பா, இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இத இந்த டோரி, அதுவும் ஜாம்பியா மாறினவ, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்றதுக்கு முயற்சி பண்றா. இண்டி கூட டாம் பழகிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஜாம்பியா மாதிரியும் அவங்கள விட மாட்டா போல. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.